ஸோ பாய்ஸ், ஆல் ரைட். ஸோ சேலஞ்ச் பண்ணி நம்ம 40 days ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக 42 days மான்செஸ்டர் யுனைடெட் ஜெயிச்சு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் நான் ஹேர் கட் பண்ண போகிறேன். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு. நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான கட் சொன்னீங்க, பஸ் கட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் என்னோடய ஸ்டைலிஸ்ட் என்ன சொன்னான்னா, பஸ் கட்லாம் அவன் மூஞ்சிக்கு பண்ணால் பீ மாதிரி இருக்கும், நீ நேரில் வா, நம்ம நேரில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து செம்மையாக வந்து ஹெவியான ரெயின் போயிட்டுருக்குது. இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. நம்ம இப்போ மேப்பில் வந்து எவ்வளோ நேரம்னு காட்டுவோம் டைமு. இன்டர்நெட் இல்லை. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு it will take another half an hour to reach the saloon. நான் சலூன் ரீச் ஆகிட்டு, எஸ், நான் வந்து சலூன் ரீச் ஆகிட்டு நம்ம அங்கே அந்த ட்ரைபாடை வச்சு கேமராவோட நம்ம vlog எடுப்போம். எடுத்துகிட்டு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ண பார்ப்போம். தேங்க்யூ. லெட்ஸ் கோ. கியரை போட்டாச்சு, வண்டியும் எடுத்தாச்சு. மழை உரிச்சு எடுக்குது மக்களே, மழை உரிச்சு எடுக்குது. ஹேர் கட் பண்ணலான்னு போனாக்கா இந்த அளவுக்கு மழை பெய்யும்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. உரிச்சு எடுக்குது மழை. ஸோ பாய்ஸ், ஒரு வழியாக நம்ம அப்படி இப்படின்னு வந்துட்டோம். சலூன் கடைக்கிட்ட வந்துட்டோம். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதான். அழகாக நமக்குன்னே பார்க்கிங் ஒதுக்கி வச்சுருக்காங்கய்யா. அருமையாக அட்டகாசமாக அப்படியே ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்படியே போக வேண்டியதான். அழகு. தெரியுதா சலூனு? ராஜா சலூன். இதுதான் என் நண்பனோட சலூன். நண்பன் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து இவன் தான் நம்மளோட ஸ்டைலிஸ்ட்டு. இவர் தான் நம்மளோட ஸ்டைலிஸ்ட்டு. நான் சொன்னேனே அந்த 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆளே ஸ்டைலாக தான் இருப்பாப்புல. கட்டிக்காதுமாப்புல. சரி, ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்படியே என்ன மற்றவங்க செஞ்சதோட நீயும் இந்த குள்ளமணியும் தானே வச்சு செஞ்சீங்க. வேலை பூ இல்லாமல் இஷ்டம் பேருக்கு பேச வேண்டியது, பண்ண வேண்டியது. இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒன்று செஞ்சானே, அவன் என்ன செஞ்சான்? மணி சோசன் வந்து எதுக்கும் ஒரு சேலஞ்ச் போடுவான் அப்படின்னு. என்ன சேலஞ்சு? சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 48 நாளாச்சும் சேலஞ்சு போகும்னு பார்த்தா இவனுங்கண்ணா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. கேமராவை திருப்ப முடியல. அவன் ஸ்கிரீன்ல அழகா தெரியணும்னு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கான் அந்த சைடு. சரி, என்ன ஹேர் கட் பண்ணலாம்? எல்லாம் வந்து பாதி பேர் வழுக்கையா மொட்டையடிங்கிறாங்க, பாதி பேர் பஸ் கட்டுங்கிறாங்க. நீ என்ன சொல்ற? மொட்டையும் சேர்த்து ஒரு கார் முள்ளட்டா? சரி, ஓகே 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 ஓகே. எனக்கு தெரிஞ்சு பஸ் கட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தெரியல, ஆனா அதுல முல்லட் சேர்த்து வைக்கணும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இந்த பஸ் கட்னா இந்த படத்துல அது பேர் என்ன, பைசன் படத்துல துரு வச்சிருக்கானே அந்த இருக்கட்டா? குரு இல்லடா, துரு அந்த இருக்கட்டா? அதுல அப்படியே வச்சிருக்கான் தெரியலையே. உள்ள மொட்டையா கரைச்ச கட்டி கிடைச்சா பஸ் கட்டு. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய் கிளைமேக்ஸ்ல வருவான்ல, அது மாதிரிதான்டா துரு வச்சிருக்கான். ஆனா அதுல ஃபேட் எல்லாம் கொடுத்து சூப்பரா பண்றாங்களே, அது கிடையாதா பஸ் கட்னா? ஃபேட்லாம் பண்ணி இதோட கட் ஆயிடும் பஸ் கட்ல. ஓகே, நீ என்ன வேணா விட்டு. அப்புறம் லைவா வேற எடுக்கிறோம்ல வீடியோ, அப்புறமேட்டு நான் சொல்லிதான் வெட்டுற அப்படின்னா இது பண்ணிடுவானுங்க. எதை பத்தி கவலைப்படாம ஒரு தூங்கிட்டு இருக்கான் பின்னாடி. தமிழ் தெரியுமா அவருக்கு? தெரியுமா? எதுவும் பேச முடியாது போல, மாட்டிடுவோம், சின்ன பின்னமாயிடும். ராஜா சார், எப்பவும் வெட்டுற மாதிரி வெட்டினீங்கன்னா என் போன்ல 50% தான் பேட்டரி இருக்கு, வீடியோ ரெக்கார்ட் ஆகாது. கொஞ்சம் சுறுசுறுப்பா காட்டுங்க. உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஸ்பீடு மேல நம்பிக்கை இல்ல. வாஷ் பண்ணிட்டு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ரொம்ப டைம் ஆயிரும்டா. 3 மணிக்கு இல்லடா, ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு வரணும்டா. எத்தனை மணிக்கு போனோம்? எனக்கு 2 மணிக்கு கிளம்பணும். அதெல்லாம் ரொம்ப அதிகம். சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்ச முதுகதான் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் க்ளோஸ் அப்ல எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா பையா. இது அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் அப் எடு.
மச்சான் இதெல்லாம் போட்டுறாதா ஏன்டா इधर से क्लोज अप कट कर दो भैया ஸ்டைலிங் ஜெல்லு. ஆனா இது நம்ம சாதாரணமா ஒரு நாள் வீடியோ எல்லாம் எடுக்காத போது பக்காவா நார்மலா இருக்க நாளெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கும். கரெக்டா கரெக்ட் தானே? நம்ம ஏதாவது பண்ண போனாதான் கரண்ட் இருக்காது, வீட்டுல மைக் ஒர்க் ஆகாது. என்னடா அதுக்குள்ள ஈரமாயிடுச்சு நினைச்சிடாதீங்க. இன்னும் ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட் வாஷை கொடுத்தான், பண்ணிட்டு பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிடுறான். லெட்ஸ் சி, பார்க்கலாம். என்ன விஜய், இந்த பிரேமலு படம் ஹீரோயினுக்கு இருக்க மாதிரி முன்னாடி பேங்க்ஸ் விக்கிற? நான் தான் சொன்னேன் புல்லட்னாலே அந்த மாதிரி தான் வரும். அப்படியா? சாரி, பஸ்கட். ஐயோ, தேவையில்லாம இதெல்லாம் ஒத்துக்கிட்டேன் போலயே. ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, இப்ப போயிருச்சு. தலை ஃபுல்லா ஈரமா இருக்கேடா, பரவாயில்லையா? உனக்கு கட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்குமா? ஓ, ஓகே. இந்த முடியெல்லாம் வந்து க்ளோஸ் அப் எடுத்துக்க சொல்லு மச்சி அப்பப்போ. नीचे पास में आकर इसको कैमरा को पास में लेकर आकर कटिंग का सिर्फ उसको भी ले लो. आदमी नहीं चाहिए, दो कटिंग का सिर्फ बाल को. இந்த டூரிஸ்டுக்கெல்லாம் ஊருக்கு போனா போட்டோ எடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி தலைவன் இப்போ பின்னி பெடல் இருக்கிறான் பாரு. ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு சுத்தி 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 எடுத்துட்டு இருக்கான். செல்ஃபி எடுத்துட்டு அது இந்தியில விட்டு சொல்ல. மணி வாடா அப்படின்னு இப்பதான் வந்து டெத்துக்கு போயிட்டு வந்தேன்டா அப்படின்னா, சரி ஓகேடா நீ லீவ் போட்டுறேன்டா வாடா அப்படின்னா. லீவ் போட்டுலாம், நம்ம இன்னைக்கே பீர் கூட டின்னர் போயிடலாமான்னு கேட்டான். உன் சௌரியத்துக்குலாம் என்னால வர முடியாது, டியூஸ்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிளம்பி வா, விஜய் கடையில வந்து ஹேர் கட் பண்ண போறேன். அவன்கிட்ட சொல்லல, சொன்னா வரமாட்டான்ட்டு திடீர்னு பேசி பார்த்தேன். வர மாட்டேங்கிறான். ரொம்ப ஈஸியா இருக்கு விஜய், ஆக்சுவலா போன்லயே எடுத்து போன்லயே எடிட் பண்றதுக்கு. எடிட் பண்றது ஈஸியா இருக்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. சும்மா இன்ஸ்டாகிராமோட எடிட்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல சும்மா டக்கு டக்குன்னு வச்சு கட்டு மாதிரி பண்ணி உயிரை கொடுத்து 4 வருஷம் எடுத்து கேமரால எடுத்து போட்டாக்க ஒன்னும் இல்ல, போன்ல எடுத்து போட்டாக்க வியூஸ் அவ்வளவு வருது. ஜாலியா இருக்கான் பாரு. ஆனா भैया अभी वो मुझे अभी காமிச்சுக்கூடா आपका फेस फोन का சொல்லண்டா. हिंदी நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். सेल्फी नहीं है भैया, ले लो. இவர்தான் நம்ம சினிமாட்டோகிராஃபர். ஓட்டான் தெரிஞ்சுடா. ஓகே भैया, ஓகே. பாருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கேன், லாங் ஆரியம் வைக்க பிளான் பண்ணிட்டான். அதனால ஒரு சேலஞ்ச போட்டுட்டு, ஆனா உண்மையிலேயே உன் கடைக்கு நான் வருஷத்துக்கு எத்தனை தடவை வரேன்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே வெட்டுறேன் நானு. அதனாலதான் ஜாலியா இருந்தது சேலஞ்சு. இப்ப பார்த்தாக்க இந்த வருஷமே நிறைய வாட்டி வந்துட்டேன். நீ எல்லாம் இருக்கியாடா அந்த சஷ்டி விரதம் மாதிரி இதுன்னு? இன்னைக்கு ஃபாஸ்டிங்ல தான் இருக்கேன். அப்படியா? லைவ்லாம் இவனுக்கு எப்படி தெரியுமா பாக்குறானுங்க விஜய்? நம்ம டீ கடையில உட்காந்து பேசுவோம்ல, அந்த மாதிரிதான் இவனுக்கு இப்ப இப்போ யூடியூப் லைவ், இன்ஸ்டா லைவ் எல்லாம் போலல, உட்காந்துக்கிட்டு இவனுங்க பாட்டு போட்டு விட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு, நீ பேசுன நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன்ங்கிறான் ஒருத்தன். போட்டு ஹெட்ஃபோன் போட்டு போயிடுறான் போல. முல்லட்லாம் சைட்ல எல்லாம் ஃபேடு இருக்குமா? ஃபுல்லா சென்டர்ல மட்டும் அப்படியே ஃபங்க் மாதிரி வருமா? ஓகே, சூப்பர். தமிழ் தெரியுமா பையா உனக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதுல ரெக்கார்ட் ஆகாது. மைக்கு என்னோட தொண்டையில இருக்கு, நீ பயப்பட வேணாம், ஜாலியா பேசலாம். இங்க இருக்கு மைக்கு, அது ரெக்கார்ட் ஆகாது, நீ பேசலாம், நல்லாவே கேட்காது. தமிழ் தெரியும்னா அப்ப நானே கரெக்டா சொன்னா
இதா ம். இங்கிலீஷ் பேசுறான், தமிழ் தெரியாதுங்கிறான், இங்கிலீஷ் பேசுறான். கொஞ்சம் Saya tahu Melayu. Boleh you check up saya boleh check up. இப்ப பேசுறது மலாயா? ஆ? மலேசியா போயிருக்கானா? 2 வருஷம். அப்பா அப்புறம் அரபி में बात करो यार. அரபியா? அரபின்னா அந்த கோட் படத்துல வர மாதிரி வச்சு செஞ்சு வச்சுட்டானுங்களா இல்ல ப்ராப்பரா இருந்தானா? அதுக்கப்புறம் 2 வருஷத்துல மலேசியன் லாங்குவேஜ் மலாய். நிறைய பேர் டக்குன்னு போன உடனே கத்துக்கிறாங்க. எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்க போயிட்டு மலாய் மட்டும் டக்குன்னு கத்துக்கிறாங்க. அவங்க பேசுறது மலாயா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஆமா தட்டப்பட்டான்றானுங்க. நார்மலா அப்படியே பேசு, இதுதான் மேட்ரு. நீ கான்சியஸ் ஆயிடாத. சரி இவன் ஏன் அப்ப அங்க நீங்க வந்தான் மலாயி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரபி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க வெளிநாட்டுல இல்லாம? சொன்னா திருப்பி கேஸ் ஆயிடும். ஐயோ சொல்லிடாத. சிங்கம் சூர்யா சொல்ற மாதிரிதான் இல்லீகல் என்ட்ரி. இல்ல போட மாட்டான். அவன் நம்மளே எடுக்கல, அவன் தனியா அவன் ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்கான் ஜாலியா. भैया 5 मिनट 10 मिनट ड्रेस कर दो. हाँ बंद 1 मिनट हुआ है. हाँ बंद करो. நம்ம வி ஆர் ஆஃப் வே டன். இது சினிமாட்டிக் வீடியோவில் எடுக்கிறதுனால அவன் பிளர் ஆனான். இப்படி தள்ளலாம் அவன் மூஞ்சிக்கு ஃபோக்கஸ் போயிடும். ஸோ நடுவில் இன்பிட்வீன் நடந்த விஷயங்கள் என்னென்னா, என் முன்னாடி கால் பண்ணி கீரை வாங்கிட்டு வர சொல்கிறான், வெந்தய கீரை. அதுக்கப்புறம் பிரெட் வாங்கிட்டு வர சொல்கிறான். எதுக்காக வீடியோ பாதியில் கட் பண்ணோம் அப்படின்னா, எங்கள் ஸ்டைலிஸ்ட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. எனக்கான இது என்னடா மூஞ்சி அப்படி காட்டுறான், எனக்கான இது வந்துட்டு ஸ்பேஸை கொடுக்கணும்னு அப்படின்னு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுறான் என் தலைவன். அதனால தான் வந்து நம்ம கட் பண்ணோம். ஸோ திரும்ப கண்டினியூ பண்ணலாம் கொஞ்ச நேரத்தில். முடிஞ்சிச்சா? அப்போ இன் பிட்வீனுக்கா எவ்வளோ முடிஞ்சிருக்கு? அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க்கெட்? ஆல்மோஸ்ட் 70%, 70-80%. ஓகே. ஆனா சாதா டேஸ்லாம் வந்திருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதனாலதான் நான் இன்னைக்கு வேலை எப்படிதான் இவனுங்க இந்த யூடியூபர்ஸ் போயிட்டு கடையில டீ கடையில உட்காந்துட்டு பேசி இருக்கிறானுங்க. வெக்கமே இல்லாம ஒரு பக்கெட் இந்த இர்ஃபான்லாம் சோத்தை வச்சுக்கிட்டு எப்படி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வீடியோ எடுக்கிறானுங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காதாடா? எனக்கு புரியல. நமக்கே உனக்கும் இதுவாகுது, செய்யாவது, நமக்கும் செய்யாவது. பறக்கிறோம், பறந்தே தீர்வோன்னு போடுறானே. வா நீங்க இந்த 2 ஸ்பீக்கர் என்ன ஆச்சு இருந்தது? இந்த 2 ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதா? கொஞ்சம் பியர்டி ஷேப் பண்ணிட்டு ஒரு பிரேக்கை போட்டுருவோம். அதுல இருந்து சாப்பிடல, பசிக்குது. ஒரு பண்ணையாச்சும் தின்ட்டு வரேன். வாழைப்பழமா? இல்லடா, நீயே வேறதான் இருக்கா. கொண்டு பிடிங்க கொடுத்துட்டு பக்கத்து கடை தானே, அப்படியே ஒரு டீயும் ஒரு பண்ணி அடிச்சுட்டு அப்புறமேட்டு இது பண்ணிடுவோம். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இதே மாதிரி ஒரு வாட்டி வச்சு அம்மா படம் முன்னாடி வணங்க மாட்டேனே, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி வச்சுடா. சாம இந்த பழைய இந்த 90sல வர மாதிரி பின்னாடி டெய்ல் மட்டும் வச்சிருவோமா? பன் கருதோ வெல்டிங் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே தான் முட்டு வண்டி 5 மணி. ஏன் முடிக்க மட்டும் தான் இது போட்டா வந்து இதாகுதா இல்ல எல்லாரும் முடிக்காமா? வீட்டுக்கு போனே நார்மலா இருந்தேனே.
இதுல மைக் அவ்வளவுதானா? தாடி செட் பண்ணிருக்கு, அது கட் பண்ணி வாய்ஸோட நான் தலைவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா. இதுக்கு பேர் என்ன நீங்க சொன்னீங்க ராஜா சார்? அதான் இது வந்துட்டு முல்லட் அண்டு பஸ்கட். லைட்டாக பஸ்கட் ரொம்ப வச்சோன்னா கேவலமாக இருக்கும், அதனால பேசிட்டு இருக்கும் போதே கேவலமா இருக்கும்டா. பட் ஹேர் கட் வந்து எண்டு சூப்பரா வந்திருக்குது, ஹாப்பியா இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பிஎடுக்கு போவோம், முடிச்சுட்டு ஃபுல் வீடியோல பார்ப்போம். பஸ் பண்ணி முடிச்சு பார்த்துவோம். அது சொல்லி கட் பண்ணி விட்டு கரெக்டாக இந்த ஷார்ட்டை ப்ரீ ஷார்ட் போட்டு அப்படியே பண்ணி கொடுத்தா இப்போ எடுத்துட்டு தானே இருக்காரு தலைவர். சூப்பராக. ஓகே, முடிஸ்டாப்ல தலைவன் ஆர்கிட்ட ஃபுல்லாக முடிஸ்டாப்ல. பஸ் மோஹாக்குன்னு சொன்னான், ஆனால் முன்னாடி பஸ் இல்லை மோஹாக் இருக்குது. நல்லா இருந்தது. அவன் சொன்ன மாதிரி பஸ் கட்டு பிஸ்கட் வெட்டி இருந்தா கேவலமாக இருக்கும் போல என் மண்டை. நிறையா பசங்க வந்து டேவிட் பெக்கமோட ஹேர் ஸ்டைல் வைக்க சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு சிமிலராக தான் என் ப்ராடக்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட்டில் வந்து இதுதான் டேவிட் பெக்கமாடா அப்படின்னு கேட்டுறாதீங்க, எதுவும் பண்ண முடியாது. இப்படி பண்ணி விட்டுரு, அப்படியே படிய விடாத. ஓகே, பேக்ல வந்துட்டு நல்லா தூக்கி விடு, ஃபங்கியா இருக்கும். ஓகே, ரெண்டு சைடும் இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் திரும்ப இதே மெயின்டைன் பண்ணணும்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கட் பண்ணணும்? 3 months பண்ணாலே போதும். இது அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாமா? நல்லா இருக்கேடா. போயிடும். ஃபேட் மட்டும் 10 daysல ஃபேடு காணாம போயிடும். ஓ, அதுக்கப்புறம் நீ மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே அப்படியே இதே மாதிரியே வச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஆசைப்பட்ட மாதிரியே முடிச்சுனா அடுத்த சேலஞ்ச் என்னன்னு நான் சொல்கிறேன். நம்ம 5 கேம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கோம், ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ராஜா சாரோட கடை வந்து நங்கநல்லூரில் இருக்குது, ராஜா சலூன்னு. நான் டேக் பண்ணிடுறேன் லொக்கேஷனை. இதுக்கு மேலேயும் எங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. செமையாக வெட்டியிருக்கானா? காஸ்ட் கிஸ்ட்லாம் இன்பாக்ஸ் பண்ணாதீங்க, நேராக வந்து வெட்டிக்கோங்க காஸ்ட். ஓகே, வாய் சி யூ. ஓ, பின்னாடி காலில் இருக்கா? சூப்பர்ரா. ஓ, எரும மாட மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ள கஷ்டமாக தான் இருக்கு அவனால. நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் நமக்கு நம்மளே. ஆக்சுவல் நல்லா இருக்குடா. ஆக்சுவல் நீ சொன்ன பின்னாடி இது சொன்னல, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த ஒரு மாதிரி இப்படி. ஆமா, அது ஆக்சுவலா அப்படியே லென்த் விட்டாலும் இந்த அன்வான்ட் ஹேர்ஸ்லாம் வந்துட்டு கிளம்ஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல அப்படியே ஷேப் வச்சிட்டோம்னா உன்னோட இதுக்கு கரெக்டா இருக்கும். சூப்பர் சூப்பர். உன்னோட பேட்டர்ன் ஹேர் பேட்டர்ன். சரி, ஓகே, போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துருவோமா? ஃபர்ஸ்டே இங்க உட்காந்து பண்ணியிருந்தா பயங்கரமா இருக்கேடா இந்த லொகேஷனு. ஆனா இதுல கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே, அவன் வாயிலே சொல்லிட்டான். நாளை பின்ன இங்க போட்டோ எடுக்க இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க, கட்டி டென்ஷன் ஆயிடுவான். ஓகே, நல்லா தான் இருக்குது, சூப்பரா இருக்கு மச்சி. சரி, ஓகே நண்பர்களே, நாங்க போய் டீ குடிக்க போறோம். குடிச்சிட்டு வந்து அது கட் பண்ணு.